அணு ஆயுதத்தை கையில் எடுத்த இஸ்ரேல், திடீர் சோதனையால் அதிர்ந்த பூமி. மத்திய கிழக்கில் பதற்றம். ஈரான் அரசுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. மேலும் ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற நிலை உள்ளது. இதனால் இஸ்ரேலும் ஈரானை தாக்க தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திடீரென்று இஸ்ரேல் அணு ஆயுத சோதனையை நிகழ்த்தியதாக தகவல்கள் பரவி வருகிறது. அதாவது, இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் நேகேவ் என்ற பாலைவனம் உள்ளது. இங்கு இஸ்ரேல் பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் இராணுவ தளம் மற்றும் சில முக்கிய கட்டமைப்புகள் உள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரேலின் டிமானோ என்ற பகுதியில் ஷிமோன் பெரஸ் எனும் அணு ஆயுத சோதனை மையம் உள்ளது. இது மிகவும் ரகசியமான இடமாக உள்ளது. இங்கு அணு உலை மற்றும் மறுசுழற்சி ஆலைகள் உள்ளன. உலக நாடுகளை பொறுத்தவரை இந்த இடம் இஸ்ரேல் அறிவிக்கப்படாத அணு ஆயுத திட்டத்திற்கான சோதனை கூடமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த பாலைவனத்தை சுற்றிய குடியிருப்புகளில் பெடோயின் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று காலை 9 மணியளவில் அந்த பகுதியில் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 என்ற அளவில் பதிவானது. இந்த நிலநடுக்கத்தை நெகேவ் பாலைவனத்தை ஒட்டி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் உணர்ந்தனர். சில வினாடிகள் வரை பூமி குலுங்கி உள்ளது. இஸ்ரேலில் நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்பு குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அது பெரும் விவாதத்தை கிளப்பியது. ஏனென்றால் நேற்று காலை 9 மணியளவில் நாடு முழுவதும் அவசர நிலைக்கான சைரன்கள் ஒலித்தது. பொதுவாக எதிரிகள் தாக்குதல் நடத்தும் போது இந்த அவசர நிலை எச்சரிக்கை விடுக்கப்படும். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது கொண்டு வரப்படும். நேற்றைய தினம் சைரன் ஒலித்த சிறிது நேரத்திலேயே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் என்பது அணு ஆயுத சோதனை நடத்தப்படும் போது ஏற்படும் அதிர்வை கொடுத்துள்ளது. இதனால்தான் இஸ்ரேல் அணு ஆயுத சோதனையை நடத்தியதாக தகவல்கள் பரவத் தொடங்கியுள்ளது. மேலும் நிலநடுக்கம் உணரப்பட்ட இடம் மிகவும் முக்கியமானது. இந்த நிலநடுக்கத்தை நெகேவ் பாலைவனத்தை ஒட்டிய குடியிருப்பு பகுதி மக்கள் உணர்ந்தனர். நெகேவ் பாலைவனத்தில் இஸ்ரேலின் அணு ஆயுத மையம் உள்ளது. இதனால்தான் இந்த நில அதிர்வு என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதோடு, ரகசியமாக தன்னிடம் இருக்கும் அணு ஆயுதத்தை இஸ்ரேல் சோதனை செய்ததா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட காலமாக மோதல் உள்ளது. இரு நாடுகளும் பகையாளிகளாக உள்ளன. காசாவில் இஸ்ரேல் போர் புரிந்தது இந்த பகையை இன்னும் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்கிக் கொண்டன. அது மட்டுமின்றி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதற்கிடையேதான் ஈரானில் மக்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகையில், ஈரான் மக்கள் விடுதலைக்காக போராடுகின்றனர். ஈரான் மக்களுடன் எதிரிகளின் நானும் அரசும் நிற்கிறோம் என்றார். அதேபோல் டொனால்டு டிரம்பும் ஈரான் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். ஈரானில் போராட்டம் நடத்தும் மக்கள் கொல்லப்பட்டால் அமெரிக்கா தலையீடு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் பல 100 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரானை தாக்கலாம். இந்த சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவுடன் கைகோர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் ஈரான் மீதான தாக்குதலுக்கு முன்பாக இஸ்ரேல் அணு ஆயுத சோதனையை நடத்தியதாக தகவல்கள் பரவி வருகிறது. அது மட்டுமின்றி ஈரான் மீது இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதா என்ற அச்சம் உருவாகியுள்ளது. இருப்பினும் இந்த செய்தியை இஸ்ரேல் மறுத்துள்ளது.